Hi friends, இன்னைக்கு ஐ ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃப்ளவர் பொக்கே பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் கைத்தொழில் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வயர் கூட ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்ம பூஜை கூடைக்கு போடுற கம்பி ஃப்ரேம் சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போது நம்ம பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் லீஃப் இருக்கும். இது பார்த்திங்கன்னா சோளக்கருதில் க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணி கடைகளில் எல்லாமே கிடைக்கும். இதை வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸு ஒரு பேக்கெட் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேக்கெட்ஸில் கிடைக்கும் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ், அதை வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கோங்க. தெர்மோகோல் பால், இது எல்லாமே தான் தேவை. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துகிட்டு அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அடுத்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை அது மேலே வைங்க. ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்க ஸ்டிக்ஸை எடுத்துக்கோங்க. அன்ஈவனாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை ஒட்டினதுக்கப்புறமா அது மேலே இன்னொரு தடவை கம்மு போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை ஒட்டிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி ஒட்டிக்கணும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நம்ம ஒட்டிகிட்டே வாங்க. இதே மாதிரி 10 ஸ்டிக்ஸ் நம்ம ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 மொத்தம் 10 ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துருக்கிறேன். இதே மாதிரி 2 ஸ்டிக்ஸ் ஒட்டிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா காஞ்சிடணும். இப்போ 2 ஸ்டிக்ஸுமே 2 சைடுமே 10 10 ஈக்குவலாக எடுத்துருக்கிறேன். சரிங்களா, நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ காஞ்சதுக்கப்புறம் இதோட ஷேப்பு கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதை இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ளவர் பாட் ஷேப்புக்கு வேணும்னா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போது ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்லேயும் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஒட்டி வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நம்ம 2 கார்னரில் மட்டும் ஒட்டினா போதும். நான் ஒட்டியிருக்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க இந்த மாதிரி கூட நீங்கள் ஒட்டிட்டு எந்த மாதிரி ஷேப் வைக்கணுன்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா கரெக்டான பொசிஷனில் நம்ம வைக்க முடியாது, அதுக்காக தான். அடுத்த ஸ்டிக்கை அதே மாதிரி அடுத்து கீழே இறக்கி கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். அந்த ஸ்டிக்ஸ் வைக்கிற ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து திரும்ப ஒரு கம் எடுத்துக்கோங்க. கம் எடுத்துகிட்டு அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி மொத்தம் டோட்டலாக பார்த்திங்கன்னா 5 ஸ்டிக்ஸ் நம்ம வரிசையாக இன்சர்ட் பண்ணிக்கணும். அதை கரெக்டாக ஒட்டிக்கோங்க. ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஸ்பேஸ் விட்டு ஒட்டிக்கோங்க. சைட்லேயும் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டு ஃபைனலாக ஒரு ஸ்டிக்கை ஒட்டிக்கோங்க. மொத்தம் நான் 5 ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறேன். 5 ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஈக்குவலாக வச்சுட்டு நல்லா காய விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டு 5 ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா காயட்டும். நான் காஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஈக்குவல் ஸ்பேஸாக வச்சுருக்கிறேன். காஞ்சிருச்சு, நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போது அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா அதே ஸ்டிக்ஸ்க்கு நேராக நீங்கள் இந்த பக்கமும் ஒட்டுங்க. அதே மாதிரி 5 ஸ்டிக்ஸ் தான். இந்த மாதிரி நீங்கள் வச்சாலும் ஓகே தான். ஃபுல்லாக நீங்கள் கம்மு தடவாமல் உங்களுக்கு எந்தெந்த ஸ்பேஸில் வேணுமோ அந்த இடத்துல கம்மு வச்சாலும் ஓகே தான். பாருங்கள், அதே ஈக்குவல் ஸ்பேஸில் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி கண்டினியூஸாக பண்ணுங்கள்.
இதுவும் நல்லாவே காஞ்சிடணும். நீங்கள் காஞ்சதுக்கப்புறம் எடுங்க, இல்லைனா உங்களுக்கு ஸ்டிக்ஸ் எல்லாமே கலண்டு வந்துடும். அதனால் நல்லா காய விட்டு செய்யுங்க. பாருங்கள், ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிப்பகுதியை வந்து ஒட்டி விட்டுருங்க. அதுக்கு அதே மாதிரி ஒரு ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க, கம் அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த பகுதியும் அடிப்பகுதியும் சேர்த்து நல்லா காயணும். இப்போது இது நல்லாவே காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் பிடிச்சிட்டிங்கன்னா தான் நிற்கும். நல்லா காயட்டும், நான் காஞ்சதுக்கப்புறமா காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லாவே காஞ்சிருச்சு. நமக்கு கீழே உள்ள ஷேப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாருங்கள், இதுக்குள்ளே வந்து பொக்கே வைக்கிறதுக்கான ஷேப் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இது மேலே நம்ம வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்லேயே சில பண்ண வேண்டியது இருக்குது, டிசைன் பண்ண வேண்டியது இருக்குது. பாருங்கள், 3 ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் ஈக்குவலாக நம்ம வந்து ஷேப் வைக்க வேண்டியது இருக்கும். கம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 சைட்லேயும் கம் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஈக்குவல் ஷேப்பில் கம் வச்சுக்கோங்க. கம் வச்சுட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணிடுங்க. இப்போது இந்தது அவ்வளோதான். இது நல்லாவே காயட்டும். பாருங்கள், இந்த ஷேப் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. நல்லா காயட்டும். இப்போது இது மேலே நம்ம ஒட்டி விடணும். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம கரெக்டாக வச்சுட்டு ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பொக்கே ஐஸ்டிக்கில் நம்ம பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். இந்த இடத்துல ஒட்டி விட்டுருங்க. கம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. பாருங்கள், இதை அப்படியே கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது நம்ம அடுத்த ஒர்க்கு பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லாவே காஞ்சிருச்சு. நமக்கு வந்து ஃப்ளவர் பொக்கே வைக்கிறதுக்கான எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி ஒரு லீஃபோ இல்லை ஆர்டிஃபிஷியல் லீஃபோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளனில் பண்ணது. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் லீஃப் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை கூட நீங்கள் வந்து நடுவில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் லீஃப் வித் ஃப்ளவரோடு சேர்த்தும் இருக்குது. உங்களுக்கு எது உங்களுக்கு இருக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பொக்கேயை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன வச்சாலும் அது நம்மளோட இஷ்டம்தான். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த சோளக்கருது மாதிரி இருக்கும். இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். க்ரீன் கலர் லீஃப் மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம கம் வச்சு யூஸ் பண்ணி எப்படி டெக்கரேட் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இப்போ நான் உள்ளனில் ஒரு ஃப்ளவர் வந்து சும்மா செஞ்சு வச்சுருக்கிறேன். அதை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஃப்ளவரோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பண்ணிவிட்டு அது மேலே பீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் பீட்ஸ் எடுத்துகிட்டு நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இந்த சென்ட்ரு பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கு சைடில் எல்லாம் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இருக்கும், அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு, பால்ஸு, பார்த்திங்கன்னா தெர்மோகோல் பால்ஸ், இது மாதிரி எல்லாத்தையும் வச்சு நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போது ஆர்டிஃபிஷியல் லீஃப் வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி ஐ ஸ்டிக்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இன்னும் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து தெர்மோகோலை வச்சு கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இன்னும் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் தெர்மோகோல் பால் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கம் வந்து எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஒட்டி விட்டுட்டு தெர்மோகோல் பால்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஐட்டம்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த போர்ஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லீஃப் வந்து வச்சிடலாம். பாருங்கள், இதை அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நீட்டாக வச்சுக்கோங்க. எந்த பொசிஷனில் வைக்கணுமோ அந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போது இதில் ஃபுல்லாகவே தெர்மோகோல் பால்ஸை வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு தெர்மோகோல் வேணுமோ அந்த தெர்மோகோல் வச்சுக்கலாம், இல்லை ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான். இது ஃபுல்லாகவே வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் தெர்மோகோல் பால்ஸ் வேணுமோ அந்த இடத்துல ஒட்டிக்கலாம். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் லீஃபும் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களோட இஷ்டம்தான். இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஐடியாவில் தோணுதோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பொக்கே ரெடி ஆயிரும். ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போது இது ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளவர் பொக்கே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.